அழைப்புன்னு ஒன்று இருக்குது. எல்லாரையும் அழைக்கிற மாதிரி ஆண்டவர் என்னை அழைக்கலை. நாத்தான் வேலை பார்க்கும்பொழுது கபடற்ற உத்திரம இஸ்ரவேலனேன்னு அவனுக்கு ஒரு பேர் வச்சு அவனை கூப்பிடுறாரு. இட் இண்டிகேட்ஸ் த பர்பஸ் ஆஃப் காலிங். உன்னை நான் கூப்பிடுறதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு மகனே. அந்த நோக்கம் அந்த கூப்பிடலையே நிறைவேறிடும். ஸோ என்னை ஆண்டவர் அழைச்சதுக்கு நோக்கம் இருக்குது. நான் அவர்கிட்ட வந்ததுக்கு நோக்கம் இருக்குது. நான் அவரை சேவிக்கிற சேவகத்துக்கு நோக்கம் இருக்குது. நான் அவரை கூப்பிடுற கூப்பிடலுக்கு நோக்கம் இருக்குது. நான் அண்ணாளை பற்றி சொல்லியிருக்கிறேன். ஆண்டவரை பார்த்து எப்படி கூப்பிட்டாங்க? சேனைகளின் கர்த்தர். சேனைன்னா பெருக்கத்தின் தெய்வம். நான் இன்னும் ஒரு புள்ள கூட பெக்காமல் இருக்கிறேன். பூமிக்கு ஒரு சேனை இருக்குது, வானத்துக்கு ஒரு சேனை இருக்குது. பூமி எல்லாம் குட்டி போடும், வானத்தில் இருக்கிறது ஒன்று கூட குட்டி போடாது. நான் பூமிக்குரியவள், எனது தெய்வம். என்னை ஏன் பெருக பண்ணாமல் இருக்கிறீங்க? எனக்கு பிள்ளை பேர் வேணும் அப்படின்னு ஒரு காரணத்தை உள்ளடக்கி காரியத்தோடு அவருக்கு ஒரு பெயர் வைத்தால் வேதம் ஆரம்பித்ததுலேருந்து யாருமே ஆண்டவருக்கு சேனைகளின் கர்த்தர் பேர் வைக்கவே இல்லை. அண்ணாள் மட்டும்தான் வச்சா. அப்போது நான் ஜெபம் பண்ணும் பொழுதும் ரொம்ப மனசு ஒரு மாதிரி இருக்குன்னு வைங்களேன். அப்பா 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 நான் அதே மாதிரி கூப்பிட வேண்டாம், ஆறுதலின் தேவனே. அப்போ நான் எதுக்காக அவரை கூப்பிட்றேன்னு கூப்பிட்றதே சொல்லிட்டேனா?